எல்லாருக்கும் பொங்கல் வந்துச்சா? வரலையா? பொங்கல் வந்துச்சா? பொங்கல் திங்கிற பொங்கல் வரும் வரும். உங்களுக்கு வரல, 8 பேருக்கு வரலையோ? அந்த குழந்தைங்களுக்கு வரலையா? வரும் வரும் வரும். அந்த அந்த வருது, அப்படியே வருது. இப்ப கொஞ்சம் முன்னாடி பண்பாடு வளர்ந்திருக்கிறதா தளர்ந்திருக்கிறதா என்கின்ற தலைப்பிலே நம்முடைய மாணவ கண்மணிகள் அற்புதமாக பேசி அந்த நிகழ்வை சிறப்பித்திருக்கிறார்கள். அந்த பட்டிமன்றத்தை தொடர்ந்து காலத்தின் அருமை கருதி தீர்ப்பை சொல்லுவதற்கு முன்பாக இன்னொரு பட்டிமன்றத்தை மரியாதைக்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்காக ஏற்பாடு செய்திருக்கிறோம். இப்போ நான் இப்போ முன்னுரையில் நான் ஒன்றும் சொல்லலை. நம்ம நேரம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால தீர்ப்பில் டைம் இருந்தால் நான் ஏதாவது சொல்லிக்கிறேன், இல்லைன்னா அடுத்த பொங்கலுக்கு பேசிக்கிறேன். இப்ப தமிழர் பண்பாடு வளர்ந்திருக்கா தளர்ந்திருக்கான்னு நான் தீர்ப்பே சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா அடுத்த தலைப்பும் அந்த பண்பாட்டு தலைப்பாக இருக்கின்ற காரணத்தினால நான் அப்ப தீர்ப்பு சொல்லியிருந்தா இவங்க வாதம் பண்றது கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதனால நான் அந்த தீர்ப்பை சொல்லலை. இவங்க பேச்சுக்கு அப்புறம் அந்த பண்பாடு வளர்ந்திருக்கிறதா இல்லையா என்கின்ற தீர்ப்பையும், இவங்களுக்கான தலைப்பு பண்பாட்டை போற்றி வளர்ப்பது குடும்பமா சமூகமா? இது குடும்பமா தலைப்பு கேட்கிறேன். குடும்பமா சமூகமா என்கின்ற தலைப்புல பட்டிமன்றம் தொடங்குறது யாரு? காளீஸ்வரி. தமிழர் பண்பாட்டை வளர்ப்பது குடும்பமே என்கின்ற அணி வாதத்தை தொடங்குகிறது. அந்த அணியினுடைய தலைவி அன்பிற்குரிய ஆசிரியை காளீஸ்வரி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். உங்கள் பலத்த கைதட்டலுக்கிடையே இவங்க எல்லாருமே ரத்தின சுருக்கமா பேசுவாங்க, பயப்படாதீங்க. அறிவின் ஆலயத்தை எழுப்பி எதிர்கால தலைமுறைக்கு வழிகாட்டுகிற எம் பள்ளியின் நிறுவனர் அவர்களுக்கும், மாணவர் மனதில் தன்னம்பிக்கை, ஆசிரியர் உள்ளத்தில் உற்சாகம், பள்ளி முழுவதும் முன்னேற்றம், அதற்கு காரணம் உங்கள் தலைமையை எம் பள்ளியின் முதல்வர் அவர்களுக்கும், நீதியின் நுணுக்கம் கொண்ட நடுநிலை கண்களுடைய எனது ஆசான் நடுவர் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய விருந்தினர் அவர்களுக்கும், அன்புக்குரிய ஆசிரியர்கள், பெருமைக்குரிய பெற்றோர்கள், இங்கு பொங்கல் விழா கொண்டாடுவதை வெளி உலகத்திற்கு பறைசாற்ற வந்திருக்கும் நிருபர்கள் மற்றும் ஒளிப்பதிவாளர்கள் உள்ளிட்ட இளம் சிந்தனையாளர்களான மாணவர் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரையும் சொல்லிட்டீங்க. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு என்ற வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க தமிழ் பண்பாடு வளர்ப்பது குடும்பமே என்ற தீர்மானத்தை முழுமையாக ஏற்று உங்களிடம் வாதாட வந்துள்ளேன். குடும்பமேன்னு சொல்ல வந்திருக்கீங்க. ஆமாங்கய்யா. முதலில் நாம் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பண்பாடு என்பது புத்தகத்தில் படிப்பது அல்ல. பண்பாடு என்பது புத்தகத்தில் படிப்பது அல்ல, வாழ்க்கையில் பழகுவது. அந்த வாழ்க்கை பாடம் தொடங்கும் இடமே குடும்பம் தானே ஐயா? ஆமா ஆமா. ஒரு குழந்தை பிறந்த முதல் பள்ளி குடும்பம், முதல் ஆசிரியர் தாய், முதல் வழிகாட்டி தந்தை. அதை உங்களால் மறுக்க முடியுமா நடுவரே? முடியாதுல்ல. முடியாதுல்ல. எல்லா வீட்டுகளையும் சின்ன குழந்தைகளுக்கு கிச்சு கிச்சு தாம்பளுங்கிற ஒரு விளையாட்டு முறையை சொல்லி கொடுத்திருப்பாங்க. அது எதுக்குன்னு தெரியுமா? அதனுடைய முறை என்ன, அதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, பகிர்ந்து கொடுக்கிற ஒரு முறையவும் உறவினர்களை சொல்லி கொடுத்து தன் குழந்தைகளுடைய விரலை எடுத்து இது பெரியம்மா, பெரியப்பா, தாத்தா, பாட்டி அப்படிங்கிற உறவு முறைகளை சொல்லி கொடுத்து. அது மட்டும் இல்லப்பா, இது காக்காக்கி, இது குருவிக்கு, இது நாய்க்கு, இது பக்கத்து வீட்டு பேய்க்கு எல்லாம் சொல்லிடுவாங்க, சொல்லி கொடுத்தாங்க. ஆனா உங்க சமூக பண்பாடு எப்படி இருக்குதுன்னா, குடுக்கறவனுக்கு எல்லாமே புடிங்கி திங்கறாங்க. குடுக்கறது இல்ல, புடிங்கி தான் திங்கறாங்க. குடுக்கறவனுக்கு இருக்காது கிடையாது, புடிங்கி சாப்பிட்டாங்க. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையை அன்பின் எல்லை. அருமை.
இப்படிப்பட்ட தாயும் தந்தையும் இருக்கின்ற குடும்ப பண்பாட்டை வளர்க்கத்தானே ஐயா செய்யும். அம்மா அப்பா பத்தி பாடுனா கை தட்டணும். நம்ம எதிரணி தோழி பாத்திமா கிட்ட நாங்க வந்து வாரத்துல புதன்கிழமையும் சனிக்கிழமையும் 6 மணிக்கு சார் வீட்டுக்கு போவோம். சரி. அவங்களுடைய குழந்தைகளை வந்து யாருக்கிட்ட விட்டுட்டு வந்தீங்க, யாரு பாத்துப்பான்னு கேட்டா பிள்ளைக்காரங்க பாத்துப்பாங்க. பெத்தவங்க இங்க இருக்காங்க, கணவர் வெளியில இருக்காரு, பிள்ளைக்காரங்க பாத்துப்பாங்களா? அது யாரு பிள்ளைக்காரங்க? பாட்டி. பாட்டிங்கிற ஒரு உறவு இருப்பதனால அவங்க தைரியமா இருக்காங்க. பாட்டி குடும்பத்துல இல்லைன்னா நீங்க யார்கிட்ட விடுவீங்க? ஆமா. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை என்று கவிஞன் கண்ணதாசன் பாடினார் அன்று. என் கணவர் மீதும் என் பிள்ளைகள் மீதும் எனக்கு இல்லாத அக்கறையை அந்த சமூக பண்பாடு கொடுக்க போகிறது. சமூகத்துக்கு என்ன அக்கறை? பிறப்பு முதல் இறப்பு வரை நம் கூட இருந்து பண்பாட்டை வளர்ப்பது குடும்பம் தானே ஐயா? உண்மைதாம்மா. உங்க சமூக பண்பாட்டு மரியாதை பத்தி ஒரு சம்பவத்தை சொல்றேன். சொல்லுங்க, கட்டாயம் சொல்லுங்க. 31ஆம் தேதி ஒரு 5-6 பசங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தனா இன்னைக்கு நைட் வந்து நம்ம நியூ இயர் கேக் கட் பண்ணலாம் சொல்லி. டிசம்பர் 31. ஆமா. அப்ப ஒரு பையன் சொல்றான், எங்க அப்பா சபரிமலைக்கு மாலை போட்டு போயிருக்காங்கடா அப்படின்ட்டு. மரியாதையோட எங்க அப்பா கோவிலுக்கு போயிருக்காங்கன்னு. அதுக்கு சமூகத்துல உள்ள ஒரு நண்பன் ஒரு பையன் சொல்றான், அவர் கடக்காரு, அவருக்கு என்னடா, சரி அவர் வர்ற அன்னைக்கு வரட்டும் அப்படிங்கிற. இவனு என்ன சொல்றேன் தன் அப்பாவை, ஆமாடா அவர் அப்படித்தே அப்படிங்கிற மரியாதையே இல்லாத ஒரு தன்மை போய்கிட்டு இருக்கியா? அது பரவாயில்ல, உங்க அப்பாவை நீ சரியா வளர்க்கலடாங்க அவர்கிட்ட. ஒவ்வொரு குழந்தையும் சமூகம் இப்படிதான் மாத்துது. மரியாதையை மறந்த மொழி, மனிதத்தை இழந்த நடை, இதுதான் உங்க சமூக பண்பாடு. என்ன வேலை அப்படிங்கிறத வந்து குடும்பத்தில் உள்ள மனைவியை கூற முடியும். அது மட்டுமையா, 3 மாதங்களுக்கு முன்பு எனது எதிரணி தோழி பாத்திமாவுடைய கணவர் சென்னையில இருந்து என் பள்ளியின் முதல்வருக்கு போன் பண்றாரு. என்ன பண்ணாங்க? மேடம், எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, நெஞ்சு வலி, உடனே என் மனைவிய வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு. ஏன் முதுகலத்துல இருக்கிற ஒரு அம்மாக்கு உடம்பு சரியில்லை, ஏன் சென்னையில் இருக்கிற உன் கணவருக்கு போன் பண்ணணும்? உன்னோட சமூகம் ஏன் உன் சமூகத்துக்கு கணவர் போன் பண்ணாம ஏன் தன் மனைவிக்கு கண்ணாஸ்கூல் போன் பண்றாங்க? ஏன்னா தன் மனைவி தான் தாயை நல்லபடியாக பார்த்திருப்பேன் ஒரு நம்பிக்கை தானே. இறுதியாக எதிரில உள்ளவங்க எப்படி இருக்காங்க சொல்றேன் கேளுங்க. ஒரு கண்ணாடி ஜாடிக்குள்ள பூச்சிகள் எல்லாம் மூடி வச்சு, ஒரு கண்ணாடி ஜாடிக்குள்ள பூச்சிகளை எல்லாம் வச்சிருக்காங்க, மூடி வைக்கிறாங்க. அந்த பூச்சிகள் எல்லாம் வெளியில வரதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுது, அதால முடியல. சரி பாவம் அப்படி அந்த மூடியை திறந்து விட்டா, ஜாடியோட மூடியை திறந்து விட்டா அந்த பூச்சிகள் எதுவுமே வெளியில வரலையா? ஏன்னா அது பழகி இருக்கும், நமக்கு முடியாதுன்னே முடிவு பண்ணி. ஆமா, அது பழகி இருக்கும். அப்படிப்பட்ட எதிரில் இருக்க 3 பேரும் தான் பழமையை போற்றுவதாக சொல்லி புத்தியை பூட்டி வைக்கிறாங்க, இந்த 3 பூச்சி. ஆமா, பண்பாட்டை வளர்ப்பது சமூகம் என்ற பச்சை பொய் பேச இந்த 3 பேர் வந்திருக்காங்கயா. அதுக்கு பதிலடி கொடுக்க எங்க அணி தயாராக உள்ளார்கள். ஒரு சமூகம் உயர்ந்த பண்பாட்டுடன் திகழ்ந்தால் அதன் அடித்தளம் உறுதியான குடும்ப அமைப்பை. எனவே தமிழர் பண்பாட்டை வளர்ப்பது குடும்பமே என்ற இந்த தீர்மானம் சரியானது, உண்மையானது, மறுக்க முடியாதது என்று அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். அருமை. இவங்களுக்கு பதில் சொல்லணும்னா தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கு, அதை நம்ம சாதிக் பாத்திமா. வாங்க. பாத்திமாக்கு ஒரு சிறப்பு, மைக்கு தேவையில்லை, மைக்கை கூட எடுத்துடலாம், மேலே ஏற்றி வச்சு. ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் என் அன்பால் வணங்கி என் உரையை ஆரம்பம் செய்வது. ஆரம்பிங்க. நடுவர் அவர்களே, சொல்லுங்கம்மா. தமிழர் பண்பாட்டை வளர்ப்பது சமூகமே என்று பேசுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அடைங்க. இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? என்ன செஞ்சு பொங்கல் திங்க போறோம். பொங்கல் இல்ல நடுவர் அவர்களே, சமத்துவ பொங்கல். சமத்துவ பொங்கல். பொங்கலே நாளைக்கு தான். இன்னைக்கு நம்ம ஏன் சமத்துவ பொங்கல் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்? நாளைக்கு நம்ம கொண்டாட முடியாதுன்னு இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆமா நடுவர் அவர்களே, நாளைக்கு காலையில நீங்க எந்திரிச்சு குளிச்சு புது Dress போட்டு உங்க வீட்டுல அடுப்ப பத்த வச்சு நீங்க பொங்க வைக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த சமுதாயமும் நமது பத்திரிகை நண்பர்களும் நம்மளுடைய பெற்றோர்களும் ஆசிரியர்களும் முதல்வர்களும் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லாமல் அனைவரும் ஒன்றாக இணைந்து இன்று சமத்துவ பொங்கலை கொண்டாடுகின்றோமே. இதற்குத்தான் நடுவர் அவர்களை பண்பாடை வளர்ப்பது சமூகம். அருமையான பாயிண்ட், கண்ணுக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ணிட்டீங்க நடுவர் அவர்களே. என்னுடைய சகோதரர் நாகூர் மீரா அண்ணன் ஆரம்பத்துல
என்ன சொன்னாங்க? உங்களை வரவேற்று என்ன சொன்னாங்க? எங்களுடைய அத்தான் துரைப்பாண்டி ஆசிரியர் அவர்கள் சொன்னாங்க. நம்ம மாப்பிள்ளை தான் அவரு. மாப்பிள்ளை தான் நடுவர் அவர்களே, ஒத்துக்கிறேன். இந்த இடத்துல வந்து சகோதரத்துவத்தை வளர்க்கிறது சமூகத்தான நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, நியூ டெல்லியில 2025ல ட்ரஸ்ட் சேஃப்டி ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒண்ணு வச்சாங்க. சரி, அந்த ஃபெஸ்டிவல் எதுக்கு வச்சாங்க தெரியுமா? யாரை வச்சது எனக்கு தெரியாது. அப்புறம் எதுக்கு வச்சாங்கன்னு எப்படி தெரியும்? நான் சொல்றேன் நடுவர் அவர்களே, கேளுங்க. சொல்லுங்க. அந்த ஃபெஸ்டிவல் எதுக்கு வச்சாங்க அப்படின்னா நம்மளுடைய சமுதாயத்தை கௌரவப்படுத்துறதுக்காக வச்சாங்க. ஏன் வச்சாங்க அப்படின்னா நம்மளுடைய சமுதாயத்துல மனிதநேயம் வளரணும், ஒற்றுமை ஓங்கணும், தீவிரவாத அழியணும், நாடு மாறணும் அப்படின்னா அது நம்மளுடைய சமூகத்தினால் மட்டும்தான் நடக்கும். அப்படிப்பட்ட சமூகத்தை பெருமைப்படுத்துவதற்காகத்தான் அந்த திருவிழாவை வைத்தார்கள். இங்க என்னுடைய கேள்வி என்னவென்றால், ஏன் அந்த திருவிழாவை உங்களுடைய குடும்பத்திற்கு வைக்கவில்லை என்பதுதான். நடுவர் அவர்களே, சிங்கப்பூர்ல லிட்டில் இந்தியாங்கிற இடத்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லப்பா, தெரியாதுப்பா. நான் சொல்றேன் கேளுங்க. அந்த லிட்டில் இந்தியாங்கிற இடம் தமிழர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி சிங்கப்பூர்ல. ஓஹோ, சரி சரி. இன்னைக்கு தமிழ்நாட்டுல தீபாவளினா சிங்கப்பூர்ல விடுமுறை. ஏன்னா அந்த லிட்டில் இந்தியாவுல வாழக்கூடிய தமிழர்களை பெருமைப்படுத்தும் விதமாக சிங்கப்பூர்ல இந்த விடுமுறை அளிக்கிறாங்க. அது மட்டுமா நடுவர் அவர்களே, எதற்காக அது நடைபெறுகிறது என்றால் இந்த தமிழர் சமுதாயம் அந்த நாடு கடந்து நாடு, கடல் கடந்து கடல் அங்கு வாழ்றதுனாலதான் நடுவர் அவர்களே நம்முடைய பண்பாடு கடல் கடந்து கடல் கொடி கட்டி பறக்கின்றது. நடுவர் அவர்களே, அங்கெங்க எதுக்கு போறீங்க? அங்க நம்ம தாய்நாடு காக்கூருக்கு. பேதையா இருந்தாலும் பல மேலைகளை உருவாக்கும் உயர்ந்த உத்தமிகள் வாழக்கூடிய ஊர் தான் நடுவர் அவர்களே எங்க காக்கூரு. உங்களை மாதிரி உத்தமிகளை உருவாக்கி இருக்கு. ஆமா நடுவர் அவர்களே, நீங்க ஒத்துக்கிட்டா சரிதே. நடுவர் அவர்களே, நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா எங்க அம்மா பிறந்தது அந்த ஊர் தான். அதே நடுவர் அவர்களே, உங்களுடைய தாயும் சரி என்னுடைய தாயும் சரி, அந்த எதிரடியில உட்கார்ந்திருக்காங்களே சங்கீத ஆசிரியர், அவர்களுடைய தாயும் சரி, 3 பேரும் பிறந்தது அந்த உயர்ந்த காக்கூர். அந்த காக்கூர்ல இருக்கிறவங்க எல்லாம் இப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மேல இருக்கிற நிறைய பேருக்கு காக்கூரும்பாங்க. நடுவர் அவர்களே, அது காக்கூர்ல நடுவர் அவர்களே, நீங்க மீனிங்கா தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சொல்லுவாங்க காக்கூர்காரங்களுக்கு காக்கூர் கூட இல்லைன்னு. அது காக்கூர் இல்ல, அனைவரையும் காக்கின்ற ஊர். ஓ, அருமை அருமை, பாருங்க. அது பேச்சு, அது பேச்சு. நடுவர் அவர்களே, அந்த காக்கூர்ல வந்து பாத்தீங்கன்னா சந்தன கூடுன்னு ஒண்ணு கொண்டாடுவாங்க. அந்த சந்தன கூடுல நடுவர் அவர்களே மத நல்லிணக்க திருவிழா. அந்த திருவிழால நீங்க பாத்தீங்கன்னா கூட்டம் இருக்கே, அம்மம்மா மூச்சை விட முடியாது. பாத்துக்கங்க, நான் ஒரு வருஷம் பட்டிமன்றம் நடத்திட்டேன்ல அந்த சந்தன கூட்டுல. ஆமா நடுவர் அவர்களே, அப்பெல்லாம் எங்க அம்மா மடியில உட்கார்ந்து பால் பாட்டல பால் குடிச்சிட்டு இருந்தேன். நடுவர் அவர்களே, அந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க யார் உயர்ந்த ஜாதி, யாரு தாழ்ந்த ஜாதி, யாரு பணக்காரன், யார் ஏழை, யார் கருப்பர்கள், யாரு செவப்பர்கள், வேறுபாடு கண்டே உடிக்க முடியாது. எந்த வேறுபாடு இருக்காது. அனைத்து மக்களும் ஒன்றாக இணைந்து மனிதனாக ஒன்று சேரும் திருவிழா. ஆமா நடுவர் அவர்களே, மனிதர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த கொடியை ஏற்றி அந்த கொடி மரக்கத்தை இறக்கி, இரண்டாவது அந்த தேர ஊர் உள்ள இழுத்து கடைசி முடிவுல அந்த தப்புருக்குங்கிற கந்திரிய ஒற்றுமையோட வளர்ந்து தன்னுடைய ஒற்றுமை உணர்வை வெளிப்படுத்துறார்கள் நடுவர் அவர்களே. இதுல இருந்து தெரிய வேணாமா? இதுக்கு மேல என்ன உதாரணம் வேணும்? பண்பாடை வளர்க்கறது குடும்பமா இல்ல சமூகமா? நடுவர் அவர்களே, கொரோனா காலம் ஒண்ணு வந்துச்சு, கூட பிறந்தவங்க கூட குடும்பத்தோட ஓடிட்டாங்க. ஆனா இந்த சமுதாயம் என்ன பண்ணுச்சு? இளைஞர்கள் வந்து தன்னுடைய இதயத்தையே கொடுத்தாக நடுவர் அவர்களே. தன்னார்வலர்கள் தங்களை மறந்து களத்துல இறங்கினாங்க. மருத்துவர்கள் மன்னவர்கள் மகத்தானவர்களாக மாறினார்கள். அனைவரும் ஒன்றாக இணைந்ததுனாலதான் நடுவர் அவர்களே இந்த சமுதாயத்தை கொரோனா காலத்துல வெற்றி பெற முடிஞ்சிச்சு. சொல்றாங்க, ஏன் கணவர் பாத்திமா மிஸ்ஸோட கணவர் கண்ணா ஸ்கூலுக்கு ஏன் போன் அடிச்சாங்க? நான் சொல்றேன், பதில கேளுங்க. என் வீட்டுக்காரருக்கு நல்லா தெரியும், நம்ம பொண்டாட்டி மணி 12 மணி ஆயிடுச்சு, இந்நேரம் குடும்பத்துல இருக்க மாட்டா, சமூகத்திற்காக உழைப்பதற்காக காலையிலே போயிருப்பா, பெத்த உள்ளையா அப்படி அப்படி போட்டுட்டு. அதனால இந்த டயத்துல நம்ம பொண்டாட்டி இருக்கிற இடம் இந்த சமுதாயங்கிறனாலவே நடுவர் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு
சாதிக் பாத்திமா பள்ளிக்கூடத்துக்கு வர்றது இந்த சமுதாயத்துக்கு உழைக்கிறதுக்கு. எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நான் இந்த வந்ததே என்னுடைய சமுதாயத்துக்கு உழைக்கத்தே நடுவர் அவர்களே வந்தேன். நடுவர் அவர்களே, வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்றார்கள். அப்படின்னு சொல்றதே குடும்பம். இன்னைக்கு வீட்டுக்குள்ள பெண்ணை பூட்டி வச்சிருந்தீங்கன்னா சமூகத்தால உயர்ந்த நிலை அடைந்த சுனிதா வில்லியம்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருப்பாங்களா நடுவர் அவர்களே? கிடைக்க மாட்டாங்க. கடைசியா ஒரு சொல்றேன் நடுவர் அவர்களே, மிரட்டுறது மாதிரி இருக்குப்பா. கடைசியா ஒண்ணு சொல்றேன், கடைசியா அப்படி சொல்றது மாதிரி இருக்கு. நடுவர் அவர்களே, சுனிதா வில்லியம்ஸ் தன்னுடைய விண்வெளி பயணத்தை முடிச்சிட்டு வந்தாங்க. அத்தனை நாள் கழிச்சு வந்தவங்க குடும்பத்தோட உட்கார்ந்து பேசல, நேரடியா போனாங்க. கல்லூரியிலே பள்ளி மாணவர்களை கூப்பிட்டாங்க. ஆழ்கடலில் அதிசயம் செய், அறிவியலில் 1000 செய்ய சொன்னாங்க. ஏன் நடுவர் அவர்களே சொன்னாங்க? ஏன் சொன்னாங்க? சமுதாயத்தை பார்த்து ஏன் சொன்னாங்க? இந்த சமுதாயத்தில் உள்ளனாலதான் எல்லாமே முடியுங்கிறதுனாலதான் நடுவர் அவர்களே. இன்னும் யாராவது ஒருத்தர் 3 மாசம் மேல சுத்தட்டும்னு சொல்லி இருப்பாங்க. ஆமா நடுவர் அவர்களே. மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் இங்கு மாலைகள் விழ வேண்டும். மாலைகள் சும்மா விழுந்துருமா? இல்ல கேக்குறேன், மாலைகள் சும்மா விழுந்துருமா? நீ குடும்பத்துக்குள்ள உட்கார்ந்துருந்தா மாலை எப்படி விழுகும்? இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் தெற்கு கார்கூரை சேர்ந்த ஜோதிமலருங்கிற பெண்ணு கலாச்சாரத்துல வந்து கலாச்சார விருது வாங்கி இன்னைக்கு நம்ம சமுதாயத்தை வந்து அதுக்கு காரணம் ஆரம்பத்துல இருந்து எதிர்ப்பு தெரிவித்தது அவர்களுடைய பெற்றோர்கள், கை கொடுத்தது சமூக நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, நிறைவான பேச்சாக வருகின்றேன். அப்துல் கலாம் சாரு ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்தவங்கனே, ஒரு என்ன சொல்றது, ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்த ஒரு சாதாரண மாணவன். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகையை போட்டுதான் தன்னுடைய கல்வியவே ஆரம்பிச்சாங்க. அப்படிப்பட்ட அவங்கள வந்து ஐஐடி இஸ்ரோங்கிற நிறுவனம் ஆதரிச்சிச்சு நடுவர் அவர்களே. மக்கள்ங்கிறது ஜனாதிபதிங்கிற பதவியை வந்து கொடுத்தாங்க. இன்னைக்கு மக்களுடைய மனதில் ஏவுகணை நாயகன் சொல்லி பேர் வாங்குறாங்க நடுவர் அவர்களே. நீங்க என்னதான் மேடை கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. ஒருத்தவங்க வந்து பண்பாடு வளர்றதுக்கு அடிப்படை காரணமா இருக்கிறது சமூகமே 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 என்று கூறி இந்த நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தின உங்களுக்கு அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். அருமை அருமை. இந்த சாதிக் பாத்திமாவுக்கு உடனடியா பதில் சொல்ல எங்க முருகேஸ்வரி வாங்க வாங்க வாங்க. கைதட்டு கைதட்டு, கைதட்டலைன்னா தூங்கிடுவேன். கைதட்டு. வருங்கால மேதைகளை உருவாக்குவதற்காக இப்பள்ளியை உருவாக்கிய நிறுவனர்களுக்கு வணக்கம். பள்ளியே எனது வீடு, கல்வியே எனது வாழ்க்கை என வாழ்ந்து கொண்டிருக்கும் முதல்வர் அவர்களுக்கு வணக்கம். உயரிய நோக்கத்தில் உலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் உன்னதமான இருபால் ஆசிரிய பெருமக்களுக்கு வணக்கம். சிட்டுக்குருவிகளே, தட்டான் சிறகுகளே, முயல் குட்டிகளே, குட்டு மேதைகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என் வணக்கம். மாணவ கண்மணிகளுக்காக. ஆமா சார். தங்களின் பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி அன்பின் உருவம், அறிவின் ஊற்று, பண்பின் சிகரம், எளிமையின் வடிவம், உழைப்பின் தேனி, தன்னம்பிக்கையின் திறவுகள் என்ற வரிகளுக்கு அடையாளமாக திகழும் நடுவர் அவர்களுக்கு வணக்கம். ஐயா, இத்தனை அடைமொழிகள் உங்களை கொடுத்து பாராட்டிருக்கேன். தீர்ப்பு எங்களுக்கு சாதகமா இருக்கு. பாராட்டி இல்லது, தீர்ப்புக்காக பாராட்டுறது. குடும்பமே முதலில் பண்பாட்டை வளர்க்கிறது. எப்படி வளர்க்கிறது? குடும்பமே, குடும்பம் நல்லதொரு பல்கலைக்கழகம். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். பல்கலைக்கழகம்ங்கிறது எவ்வளவு பெருசு நமக்கு தெரியும். குடும்பம் நல்லா இருந்தா அதுதான் பல்கலைக்கழகமே. உண்மை. பாத்திமா சிஸ்டர் பேசினாங்க. மைக்க முழுங்குற மாதிரி கழுத்து நரம்பெல்லாம் வெடக்க பேசினாங்க. ஆமாமா. பேச கத்து கொடுத்ததே குடும்பம் தான் நடுவர் அவர்களே. இன்னைக்கு நீங்க டிப் டாப்பா ட்ரெஸ் பாட்டி வந்திருக்கீங்க. உங்க சட்டையெல்லாம் அயன் பண்ணி கொடுத்தது யாரு? உங்க பொண்டாட்டி. என் பொண்டாட்டியை பத்தி இப்ப பேசக்கூடாது. நீங்க சொல்லலாம். ஆமா, டைம் பத்தாது. எனக்கு பொண்டாட்டி. நீங்க வேற வைத்தறிச்சல கிளப்புறியா? என் பொண்டாட்டி அயன் பண்ணி கொடுத்தான்னு நீங்க சொல்லலாம். என் பொண்டாட்டி அயன் பண்ணி கொடுக்கல, சமூகத்துல அயன் பண்ணி கொடுத்தேன். அந்த சமூகம் அயன் பண்ணுச்சுன்னா உங்கள்ட்ட இருந்து ஒரு பையனை எதிர்பார்த்து தான் அயன் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்க குடும்பத்துல அயன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா எந்த ஒரு பையனையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு நல்ல சேலை எடுத்துருவேன்னு எடுத்து. இதுதான் பண்பாடு. பையனை எதிர்பார்க்காம கொடுக்கிறது. இதுதான் குடும்பத்தில் வளரக்கூடிய பண்பாடு. அன்பு காட்ட அம்மாவும், வழிகாட்ட அப்பாவும், சண்டையிட தங்கையும், விளையாடுவதற்கு தம்பியும், பாதுகாக்க அண்ணனும், உதவிக்கு அக்காவும், கண்டிக்க சித்தப்பாவும், அதற்றுவதற்கு பெரியப்பாவும், பாசம் காட்ட காத்திருக்கும் உறவுகள். இத்தகைய குடும்ப உறவுகளில் இருந்து தான் ஐயா
பண்பாடு வளருது. ஆமா, இவ்வளவு உறவுகள் இப்ப இருக்காமா? இருக்கு. இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சுட்டா அத்தை, மாமா, சித்தப்பா, பெரியப்பா அப்படின்னு கூப்பிடுறதுக்கே ஆள் இருக்காது. ஏன்னா வீட்டுக்கு ஒரு பிள்ளைதான் இருக்கு. அவனுக்கு அண்ணன் இருந்தா பெரியப்பான்னு கூப்பிடுவான் அவன் பிள்ளை. இப்ப யார் கூப்பிடுவா? உறவுகளே அழிஞ்சு போயிடும். அப்படி மோசமான நிலை. பாத்திமா சிஸ்டர் சொன்னாங்க, இங்க சமத்துவ பொங்கல் கொண்டாடணும், சமுதாயத்துக்காக நான் உழைக்க வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. இங்க கார்த்திகை மாசம் திருக்கார்த்திகை தீபம் ஏற்றுவோம். ஆமா, அந்த திருக்கார்த்திகை தீபம் 3 நாள் ஏற்றுவோம். 3 நாள் நம்ம ஸ்கூல்ல கோலம் போட்டு தீபம் ஏத்தணும். சரி. அதுக்கு எங்க நிறுவனர் சாரு எங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சாரு. சரி, நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு பாராட்டு தெரிவிச்சாரு. அதற்கு நாங்க எல்லா ஆசிரியரும் சாருக்கு ரிப்ளை பண்ணணும்ல, நன்றின்னு ரிப்ளை பண்ணோம். நீங்க எல்லாம் நன்றி சார். இந்த சமத்துவ பொங்கல் சமூகம் மட்டும் பேச வந்திருக்கிற பாத்திமா சிஸ்டர், we are கண்ணா ஸ்கூல் ஃபேமிலி. we are கண்ணா ஸ்கூல் சொசைட்டி. அப்ப இது காந்திராஜ் சாருக்கு அனுப்பும் போது மட்டும் we are family. இங்க பட்டிமன்றம் பேசும்போது மட்டும் no family. சமத்துவ பொங்கல் எல்லாரும் என்னம்மா இப்ப வம்பா மாட்டிக்கிருச்சே. வாட்ஸ்அப்ல மெசேஜ் எல்லாம் கவனமா அனுப்பணும். சமத்துவ பொங்கல் கொண்டாடுறோம். உங்க ஞாபக சக்தியை நான் பாராட்டுறேம்மா. என்னைக்கோ அனுப்புன ஒரு மெசேஜ இப்படி ஞாபகம் வச்சு இந்த அம்மாவை பாடாப்படுத்திட்டீங்களே. அடுத்து குழந்தைகளை என்னைக்காவது இங்க கூட்டிட்டு வருவாங்க சார். சரி. ஏன் மிஸ் குழந்தைகளை கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டா, பாத்துக்கிற ஆள் இல்ல மிஸ், அதை கூட்டிட்டு வந்தேன் அப்படின்பாங்க. பொம்பளை பிள்ளைய வெளியில விட்டுட்டு வரமா மிஸ் அப்படின்பாங்க. சமூகம் பண்பாட்டை வளர்க்குதுன்னா குழந்தைய விட்டுட்டு வந்தா 4 பண்பாட்டை கத்து கொடுத்துட்டு நீங்க மட்டும் பிள்ளைய குடும்பத்தோட கூட்டிட்டு வருவீங்க. மைக்க பிடிச்சா சமூகம் பண்பாட்டை சரியில்லம்மா. பாத்திமா மிஸ், இதுக்கு மேல அவளை தன் வாயாலே கெடுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு வேண்டுகோள், இனிமே பாத்திமா மிஸ் விட்டுறிய. அதே சொல்லி பாவம் தவளை தன் வாயாலே கெடுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்க வாயாலே அவங்களுக்கு சூனிய வச்சுக்கிட்டாங்க. அதனால பாவம் இனிமே பேசணும்டா அழுதுருவாங்க. வேர்வை சொட்டுது, அழுகிறது வேர்வைன்னு கூட சொல்லிடுவாங்க. கரிச்சி இருந்தா பக்கத்துல குடும்பத்தோட வச்சுக்கிறது. சரி. அடுத்து இவர்கிட்ட வந்துருவாங்க. அவருக்கு வந்துக்கிறோம். நடுவுல இருக்கிறவங்க இருக்கு. இப்போ நான் போயிட்டு போகுது பாவம். இவர் 2 ஆம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்காரு இவரு. ஆமா. இப்ப வந்து சின்ன பிள்ளைகளா இருக்கறனால ஒண்ணும் தெரியாது. சரி. நாளைக்கு பெரிய வேலை வந்ததுக்கு அப்புறம் சமூகத்துல விட்டு பார்க்க சொல்லுங்க. அப்பா மாதிரி முடிவை கட் பண்ணிட்டு வாடான்னு சொல்லி அனுப்புவாரு. அங்க சமூகம் சொல்லி கொடுக்க, டேய் ரோடு போடு கோடு ஓடுண்டு. ரோடு கோடு போட்டா பரவாயில்ல, பாம்பு பூரா ஓடுது. அப்பா அவங்க பையன் சொல்லுவான், எங்க அப்பா திட்டுவாரு அப்படின்னு. அப்பா என்னடா திட்டுவாரு, நாங்களாம் போட்டுருக்கலையா, போடுறா பாத்துருவோம். அவன் போட்டு வருவேன். அப்பதான் தெரியும் தலையில பாம்பு பூரா எலி அம்புட்டு ஓடி இருக்கு தலையில. அப்ப தெரியும் சமூக பண்பாட வளர்க்குதா குடும்ப பண்பாட வளர்க்குதான்னு. வடிவேலு ஒரு காமெடியில சொல்லுவாரு, கூட்டத்து பொழுது நடுவு நமக்கு நேரம் வர்ற மாதிரி இருக்கானே அப்படின்ட்டு அவன் சொல்லுவேன். இருக்கிற கட்சியில இருந்தே இன்னொரு கட்சிக்கு தாவர தைரியம் தன்னம்பிக்கை எனக்கு தான் இருக்குது. அதே மாதிரி பிரியா தங்கை நினைக்கிறாங்க, இவங்க 2 பேரையும் விட்டு நம்மகிட்ட வந்துருவாங்களோ அப்படின்ட்டு. அதே மாதிரி நான் சொல்றேன், இப்ப இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தாவர தன்னம்பிக்கை தைரியம் எனக்கு இருக்குன்னு அந்த சீட்டை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. தாவிருவோமாண்டு அவங்க தாவறதுக்கு முன்னாடி அங்க மாட்டு வண்டியில இருக்க மனிதனை தூக்கி வச்சிருங்க. அவரை தூக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, நம்ம நடுவரை கிளப்பி உட்கார வைங்க. வேணா நடுவரை கிளப்புனீங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க குடும்பமும் வேணா சமூகமும் வேணா, நான் நடுவர் சீட்டுல உட்கார்ந்துறேன்னு போயிருவாங்க. அண்ணன் எப்ப காலியாகும் திண்ணை எப்ப காலியாகும். ஆமா, அதனால பாவம் தங்கைன்னு வேற சொல்லிட்டேன். அதனால குடும்பத்துல சார்ந்தவங்க ஆயிருவாங்க. அதனால பாவம் அவங்களை விட்டுருவோம். அதனால பேசலாம், விட்டுறலாம். சார் அடுத்து அப்துல் கலாம் ஐயாவை சமூகம் படிக்க வச்சுச்சு, சமூகம் தான் அவரை ஏத்துக்கிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்துல் கலாம் ஐயாவை அவங்க அக்கா கூட பிறந்த அக்கா தான் நகையை வித்து படிக்க வச்சாங்கன்னு தெரியல இருக்கு. சமூகமா படிக்க வச்சு தம்பியை படிக்க வச்சாங்க. ஐயா, நம்ம ஒரு குழந்தைய தள்ளாடி தள்ளாடி நடக்கும், அந்த குழந்தைய சரியா நடக்க வைக்கிறதே குடும்பம். சமூகம் என்ன பண்ணுனா
நல்லா நடக்கிறவன தள்ளாடி நடக்க வைக்கிறது தான் சமூகம். பாரதி சொன்னாரு, பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. இப்ப சமூகம் பாருக்குள்ள இருக்கு. பாரு பாரு ஒயின் ஷாப்ப பாரு, எங்க கூட்டம் இல்லைன்னு பாரு. பொம்பளை எல்லாம் பியூட்டி பார்லு, இவன் ஆம்பளை பூரா டாஸ்மாக் பாரு. அத வாங்கி அடிச்சிட்டு நேரா நடக்கிறவன சமூகம் தள்ளாடி தள்ளாடி நடக்க வைக்குது. குடும்பத்துல இருந்து போற எந்த ஒரு மனிதனும் குடிச்சிட்டு வெளியில போறது இல்ல. சமூகத்துக்குள்ள போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது குடி போதையிலதான் வர்றது. வீட்டுக்கு வரும்போதே குடிக்க சமூகம் தான் ஊத்தி விடுது. இது சமூக பண்பாட்டை வளர்க்கிறது. குடும்ப வழக்குதான், சமூக வழக்குதான். அவங்க வீட்டிலேயே இருக்கலாம், நமக்கு தெரியாது. சரி, இறுதியா ஒரு பாடல. வெரி குட், பாடுங்க, நல்ல பாட்டா பாடுங்க. குடும்பம் ஒரு கோவில், அன்பே அதில் தெய்வம், கருணை ஒளி வீசும் கண்கள் மணி தீபம், ஒரு நாளும் மாறாத சொந்தங்களே, உயிரோடு உயிர் சேர்ந்த பந்தங்களே, ஏழேழு ஜென்மங்கள் நிலையாக வாழும் குடும்பம் ஒரு கோவில், அன்பே அதில் தெய்வம், கருணை ஒளி வீசும் கண்கள் மணி தீபம். குடும்பம் தான் ஐயா கோவில். அதுல அன்பு, கருணை, சொந்தம், பந்தம் இது எல்லாமே இருக்கும். இந்த குடும்பத்துல கிடைக்கக்கூடிய எல்லாமே 7 ஜென்மம் எடுத்தால் நமக்கு என்ன செய்யாது, மாறாது. அந்த பண்பாடு இருந்துகிட்டே இருக்கும். இப்ப நடுவர் அவர்களே, உங்களையும் கேட்கிறேன், எதிரனையும் கேட்கிறேன். நாளைக்கு பொங்கல், நீங்க யாரோட கொண்டாடுவீங்க? ஏமா என்ன அவ்வளவு மோசமான ஆளாவா? யாரோட நாளைக்கு பொங்கல் கொண்டாடுவீங்க? நாளைக்கு பட்டிமன்றம் போயிருவேம்மா. நாகர்கோயில்ல பட்டிமன்றம். பொங்கல் கொண்டாடுறது இல்லையா? நானா இருந்தா என்னோட புருஷன் வெளில போனாருன்னா வீட்டுல பொங்கலை கொண்டாடிட்டு போயாண்டுருவேன். நீங்க பட்டிமன்றத்துக்கு போறீங்க, நான் அனுப்ப மாட்டேன். நீங்க சொல்ல முடியல. எதிரணி என்ன கேட்கிறேன், சொல்றீங்களா? யாரும் வாயை திறக்கல, நான் என் பிள்ளைகள்ட்ட கேட்டுக்கிறேன். நாளைக்கு பொங்கல் எங்க கொண்டாடுவீங்க? யாரோட கொண்டாடுவீங்க? அவங்க வீட்டுல. அவங்க வீடுங்கிறது என்னது? வீடு, குடும்பம். அப்போ நாளைக்கு பொங்கல் கொண்டாடுறது எங்க? குடும்பத்துல தான் பொங்கல் கொண்டாடுவோம். இதுல இருந்து நமக்கு தெரியலையா, குடும்பம் தான் பண்பாட்டை வளர்க்குது அப்படின்னு. ஒண்ணு மட்டும் நிறைவா சொல்லிக்கிறேன் சார். உங்கள் குடும்பத்தோடு பொங்கலை கொண்டாடி பொங்கல் பொங்குவது போல் உங்கள் வாழ்வில் இன்பம் பொங்கட்டும் என்று கூறி அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். பேச்சாளர்கள்லாம் கொஞ்சம் மன்னிக்கணும், காலத்தின் அருமை கருதி நான் சீக்கிரம் முடிச்சுக்கிட்டே இருக்கேன். நம்ம 2 மணிக்கு எப்படியாவது பிள்ளைங்களை வண்டியில் ஏற்றணும், அதுக்கான முயற்சி இது. பிரியாவா? வாங்க பிரியா ஸ்ரீ. ஆரம்பிக்கலாமா சார்? ஆரம்பிங்கப்பா. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சொன்னா பதிலுக்கு வணக்கம் சொல்லுங்கப்பா. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். கேட்கல சத்தமா? ஏமா வணக்கம் கேட்டுட்டு கேட்கலங்கிறிய? சத்தம் கேட்கல. ஆனா நீங்க கேட்டீங்க வணக்கம். சரி. நடுவர்களே வணக்கம். 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 நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. சாப்பிட்டீங்களா? எவ்வளவு அன்பா கேக்குறீங்க. பொங்கல் கொடுக்கலம்மா? கொடுக்கலையா? என்ன கொடுக்கல? ஸ்பெஷலா தந்துருவோம் நடுவர்களே. சரிம்மா, சரி. வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? நான் இங்க வந்துட்டேன்ல, நல்லா இருப்பாங்க. நல்லா இருப்பாங்களா? ஆமா. நடுவர் அவர்களே, தமிழ் பண்பாடுனா என்ன? வந்தவர்களை உபசரிக்கிறது தான் தமிழ் பண்பாடு. எதிரணிகள் என்ன சொன்னார்கள்? தீர்ப்புக்காக ஐஸ் வைக்கிறார்கள். ஆனா நாங்கள் அப்படி இல்லை. நீங்க எதுக்கு? நாங்கள் மற்றவர்களை தமிழ் பண்பாட்டை வளர்ப்பதற்கு சமூகம் என்று கூறி வந்திருக்கிறேன். அதுக்காக தான் நீ சாப்பிட்டீங்களான்னு கேக்குறீங்க? அதற்கு இல்லை நடுவர்களே, தமிழ் பண்பாடுனா என்ன? மற்றவர்களை உபசரிக்கிற விதம் இருக்குல்ல. இப்ப அவங்க குடும்பத்துக்கு நான் போறேன், வீட்டுக்கு போறேன். அவங்க குடும்பத்துக்கு நீங்க எதுக்கு போறியா? யாரோ அவங்க சொந்தக்காரங்க போறாங்க. அது தப்புமா. இன்னொருத்தர் குடும்பத்துக்கு நம்ம போகக்கூடாது. விருந்தினரா நான் போறேன். அது போலாம். தெளிவா சொல்லணும்ல. சொல்றது தெளிவா சொல்லணும்ல. மன்னிக்கவும். அவங்க நான் விருந்தினரா போறேன். விருந்தினரா வராங்க. அப்ப எப்படி உபசரிப்பாங்க? எப்படி உபசரிப்பீங்க? அவங்க கேக்குறாங்க எப்படி உபசரிப்போம்? அதெல்லாம் முடியாது. வந்தவங்களே இப்ப உள்ள காலத்துல அவங்க சொந்தக்காரவங்கள வந்தா எப்படி உபசரிப்பாங்கன்னு கேளுங்களே. வாங்க உட்காருங்க, உங்க வீட்டுல போய் சாப்பிடுங்க. உங்க வீட்டுல போய் சாப்பிடுங்க. அப்படி உபசரிப்பாங்க. சில வீட்டுல என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உறவினர்கள் வந்தவனே ஏன்டா நம்ம வீட்டுக்கு இவங்க எல்லாம் வராங்க, எரிச்சலா இருக்கு, இவங்க வந்தாலே நம்ம குடும்பத்துல ஏதாவது சண்டை இழுத்து விட்டுருக்காங்க. சண்டை இழுத்து விடுறதுக்காக தானே வராங்க.
அப்படி நினைப்பாங்க. ஆனா சமூகம் என்பது அப்படி இல்ல நடுவர் அவர்களே. அது எப்படி இருக்கு? யார் வந்தாலும் யார் போனாலும் எல்லாருக்கும் அன்பான வணக்கம் என்று ஆரம்பிக்கிறார்கள். வணக்கம் கூடிதான் எதை பேசினாலும் சமூகத்துல பாக்குறவங்க எல்லாரும் முதலில் கூறுவது என்ன? வணக்கம். வணக்கம் வணக்கம். இது தமிழ் கலாச்சாரம் பண்பாடு. அவங்க சொன்னாங்க, முரேஸ்வரி மிஸ் சொன்னாங்க, குடிச்சிட்டு வராங்க, சமூகத்துல இருந்து தான் குடிச்சிட்டு வராங்க. அது நல்ல பாயிண்ட். அதான் தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சதா? வெளியில இருந்து தான் நான் குடிச்சிட்டு வீட்டுக்கு போறேன். இப்ப நான் சொல்றேன் நடுவர் அவர்களே, நீங்க பதில் வச்சிருக்கீங்க. வாங்க வாங்க. அவங்க சொன்னாங்க சமூகத்துல இருந்து தான் குடிச்சிட்டு வராங்கன்னு. ஏன் குடிச்சிட்டு வராங்கன்னு கேளுங்க நடுவர் அவர்களே. ஏம்மா குடிச்சிட்டு வராங்க? உங்கள்ட்ட கேட்கவா? ஏம்மா குடிச்சிட்டு வராங்க? குடிங்கிறது அது ஒரு பேய் மாதிரிதான். குடிங்கிறது ஒரு பேய். ஆமா. வீட்ல குடும்ப தலைவின்னு ஒருத்தவங்க இருப்பாங்களே, அவங்க ஒரு பிசாசு. அந்த பிசாசை சமாளிக்க தான் அந்த குடிங்கிற பேயை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. வீட்ல இருக்கிற பிசாசை ஒத்தையில சமாளிக்க முடியாதுன்னு ஒரு பேயோட உள்ள வராங்க. ஆமா நடுவர் அவர்களே. ஆனா அங்க இருக்கிற பிசாசு ரெண்டையும் ரெண்டுல ஒண்ணு பாத்துறோம். நடுவர் அவர்களே, அது என்ன சொல்றது, ஒரு நாள் நம்ம பள்ளியில திங்களும் வெள்ளியும் எப்பயுமே நம்ம கொடியேற்றுவோம். ஆமா, கொடியேற்றுவோம். திங்கக்கிழமை கொடியேற்றினாங்க காலையில. திடீர்னு ஒரு 10-11 மணி போல மழை வந்துருச்சு. உங்களுக்கு தகவலுக்கு சொல்றேன், அன்னைக்கு நான் வந்திருந்தேன். ஆமா நடுவர், நம்ம ரிஹர்சல் நடந்துகிட்டு இருக்கு. ஆமா நடுவர், அப்பதான் கரெக்ட். பாத்தீங்களா ஏமா சங்கீதா மிஸ் போனாங்க. ஏங்க போனாங்க? தேசிய கொடி நலையுது என்று அது கலெக்டருக்கு கூட உடற்கல்வி ஆசிரியர் வருவதற்கு முன்பே வடிவேல் சார் சங்கீதா மிஸ் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். முதலில் யார் போனது? போனது யாரு? முதலில் போனது சங்கீத தமிழ் மிஸ். அப்புறம் தான் பிடி சார் வேகமா ஓடி வந்தாரு. ஏன் அவங்க வராங்க? சமுதாய கலாச்சாரம் என்கிறாங்களே, இந்த கலாச்சார மழை பெய்தா கொடியை அவுக்கணும் சொன்ன கலாச்சாரம் கொடியை நனைய விடக்கூடாது. 6 மணிக்கு மேல கொடி பறக்க கூடாது. அப்படிங்கிறது யாரு? பள்ளிங்கிற சமூகம் தானே நடுவர் அவர்களே. என்னமா கொடியை இறக்கிட்டு பேசுறீங்க? சொல்ல முடியுமா? நனைய விட வேண்டியதானே. நல்ல பாயிண்ட்மா. நீங்க வக்கீலா போயிருக்கலாம். விடல வீட்டுல விடல. வீடு இப்படி படுத்தி இருக்கமா குடும்பம். இப்ப என் குடும்பத்துக்கே வரேன். இது நல்லா இருக்குமா? அவங்க குடும்பத்துக்கு அவங்க போயிட்டா பஞ்சாயத்துல. இப்ப என் குடும்பத்துக்கே வரேன். எங்க அம்மா ரொம்ப வாய் பேச மாட்டாங்க. எங்க அப்பா ரொம்ப வாய் பேச மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு நீங்க இம்புட்டு பேசுறீங்க? கேளுங்க. கேக்குறேன். இருங்க, அதுக்குள்ள குறுக்க கேள்வி கூடாது. வர மாட்டேன். நடுவர் அவர்களே, நாடு என்னையும் அப்படிதான் வளர்த்துட்டாங்க. எங்கேயும் போக கூடாது, வீட்லயே யார் கொடுத்தாலும் எதுவும் வாங்கி சாப்பிடக்கூடாது, அங்கே போக கூடாது, இங்கே போக கூடாது, கீழே பார்த்து நடக்கணும், மேல பார்த்து நடக்க கூடாதுன்னு சொல்லி பயமுறுத்தி வச்சிருந்தாங்க. சொல்லிட்டாங்களா? நான் பள்ளி கல்லூரி இல்லாம வீட்டில் இருந்து தான் படித்தேன். கடைசியாக நான் பிஎட் பண்ணேன். பிஎட் வந்து வெளியூர்ல பண்ணேன். ஆமா, வெளியூர்ல போய் பண்ணேன். முதலில் நான் சமூகத்தை எதிர்க்கும் போது எனக்கு பயமா இருந்தது. அந்த பயத்தை கொடுத்தது குடும்பம் தானே நடுவர் அவர்களே. சமுதாயம் எனக்கு தைரியத்தை தான் கொடுத்தது. ஆமா, எங்க போகாது, இங்க போகாது, யார்ட்டையும் பேசாத, அது வாங்கி சாப்பிடாது, இது வாங்கி சாப்பிடாதுன்னு சொல்லி பயமுறுத்தி முதல் தடவை நான் சமூகத்தில் கால் எடுத்து வைக்கும் போது எனக்கு அந்த பயம் வந்து என்ன பண்ணுச்சு? முன்னதான் நின்றுச்சு. அப்ப குடும்பம் என்ன பண்ணுது? கலாச்சாரத்தை வளர்க்குது, பயத்தெல்லாம் வளர்க்குது நடுவர் அவர்களே. சமூக பயத்தை நீக்கி, தடையை நீக்கி. சூப்பர் பாயிண்ட். இன்றைய உலகத்தில் பெண்கள் தான் அதிகம் சாதிக்கிறார்கள். அந்த பெண்களை பூட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நடுவர் அவர்களே. உண்மை இல்லை என்று சொல்லுங்கள். அவங்க பெண்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க? இவங்க வீட்டுல உள்ளத கேட்டிருந்தா, சொன்னதை கேட்டிருந்தா அவங்க டீச்சரா தான் வந்திருக்க முடியாது. இன்னைக்கு வரைக்கும் அவங்க மாப்பிள்ளை பேச்ச கேட்க மாட்டாங்க. அவங்க வீட்டுக்கார பேச்ச கேட்காம தானே இங்க வந்தாங்க. பள்ளினா உரிமை, என்ன சொல்ற, சுதந்திர உரிமை, பெண் உரிமை சொல்லி இங்க ஆசிரியர் வந்து இருக்காங்களே. யார் கொடுத்த உரிமை? சமூகம் கொடுத்த உரிமை தான் நமக்கு. ஆமா, வீட்ல யார் கொடுத்தா உரிமை? இந்த பள்ளி ஸ்ரீ கண்ணா மெட்ரிகுலேஷன் கொடுத்த உரிமை தான் நம்ம. காந்திராஜ் கொடுத்த உரிமை. ஆமா நடுவர் அவர்களே. சரி நடுவர் அவர்களே, நான் ஸ்கூல் படிக்கும் போது இப்படியே வரேன். நான் ஸ்கூல் படிக்கும் போது படியில இருந்து கீழே விழுந்துட்டேன். எனக்கு கையில அடிபட்டுச்சு. சின்ன படியா உயரமான படியா? மேல இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து உருண்டு விழுந்துட்டேன் நடுவர் அவர்களே. உருண்டுட்டியா? ஆமா, உருண்டு விழுந்துட்டேன். கையில அடிபட்டுச்சு. எல்லாரும் மருந்து போட்டு பார்த்து பத்திரமாயிரு, நீ பார்த்து வான்னு சொல்லிட்டு எல்லாருமே விட்டுட்டாங்க. சமூகத்துல இருந்து என் கிளாஸ்ல படிச்ச பிள்ளை, என் கூட படிச்ச பிள்ளை வந்து உதவி பண்ணுது. நீ எப்படி பேக் எல்லாம் தூக்கிட்டு போவ? நான் உன் வீடு வரைக்கும் வந்து விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லுச்சு. அப்ப அவங்க அம்மா சொல்லியா வந்துச்சு நடுவர் அவர்களே. நம்ம தமிழ் கலாச்சாரம் என்ன? அத மணிக்கும் யார் வீட்டுக்கும் போக கூடாதுன்னு சொல்லி கொடுக்கும் வீடு.
யாருக்கு உதவி செய்யாத, உதவி செய்யாத, அதான் சொல்லி கொடுக்கும். ஆனா பள்ளிங்கிற சமூகம் என்ன சொல்லி கொடுக்குது? மற்றவர்களுக்கு உதவி செய் என்று சொல்லி கொடுத்தது. ஆமா, அப்பல இருந்து ஆரம்பித்தது எனது நட்பு. இன்று 13 வருடமாகி விட்டது. இன்ன வரைக்கும் என்னோட நட்பு தொடர்கிறது. எது மூலமா? அந்த சமூகம் கொடுத்த உரிமை மூலமா தான். நடுவர்களே, மாணவிகளே, மாணவர்களே, இல்லை என்று சொல்லுங்கள். உங்களுடைய நட்பு எங்க இருந்து தொடர்ந்தது? எங்க இருந்து தொடங்குது? ஸ்கூல்ல இருந்து தானே? ஆமா, இல்லை என்று சொல்லுங்கள். அப்ப இவங்களுக்கெல்லாம் காது கேட்கலையா? கேட்கலையா? சொல்லுங்கள். உங்களுடைய நட்பு எங்க இருந்து தொடங்கியது? ஓகே, நடுவர்களே, நிறைவாக ஒன்று கூறுகிறேன். அருமை. நிறைவாக ஒன்று கூறுகிறேன். சமூகத்தில் நாம் விதைக்கிற விதை, மன்னிக்கவும், நான் விதைக்கிற விதை எல்லாம் சமூகம்தான். அந்த சமூகம் மரமாக வளர்ந்து காய், கனி, மலர்கள் எல்லாம் தருகிறது. அதான் நம் தமிழ் பண்பாட்டோட கலாச்சாரம். நடுவர்களே, நடுநிலையாக இருந்து எந்த பக்கம் தீர்ப்பு என்று நீங்க தான் சொல்ல வேண்டும். கட்டாயம் ஒரு பக்கம் தீர்ப்பு உண்டு. சமூகத்துக்கு தான் உண்டு. நான் எனக்கு தெரியாது, எனக்கே தெரியாது. நான் நினைக்கிறேன். நீங்க நினைங்க, நல்லதே நினைங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கைதட்டு. அப்படி இருக்கணும் பேச்சு. சங்கீதா மிஸ்ஸா? கொங்குமலை சாரலிலே குளிர் நிலவு தென்றலிலே தங்க மலர் பறித்து தமிழ் தாய்க்கு சூட்டிவிட்டு சங்க தமிழ் தந்த தங்க தமிழ் மொழியில் தொடங்குகிறேன் என் உரையை. தொடங்கம்மா. அடுத்து இப்பட்டிமன்ற இந்நிகழ்வினை ஏற்பாடு செய்து தந்த நம் பள்ளி நிறுவனர் மற்றும் முதல்வர் அவர்களுக்கும், மாணவர்களுக்கு அறிவு ஒளி கொடுத்த ஆசிரியர் பெருமக்களுக்கும், எனக்கு நல்ல ஒரு வரவேற்பை கொடுத்த மாணவ செல்வங்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இப்பட்டிமன்றத்துக்கு நடுவராக வீட்டிற்கும் நீங்கள் இல்லா மேடைகளே இல்லை. வர்த்தகம் பயின்றாலும் வார்த்தைக்கு வார்த்தை விழுந்தது என்னவோ உங்கள் தமிழ் பற்றுதான். பேசிய அரை நிமிடங்களில் அரங்கையே சிரிப்பால் அலங்கரிப்பதுதான் உங்களோட தனி சிறப்பு. நன்றி. நீங்க எப்பவும் டி.எம். சவுந்தரராஜன் மாதிரி தான் பாட்டு பாடி நான் கேட்டிருக்கேன் சார். ஆனா என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லிட்டு சந்தோஷ் நாராயணன் மாதிரி பாடினது இன்னைக்கு தான் சார் கேட்கிறேன். கரண்ட்ல அடிக்கிறீங்களே ஐயா. விதை இல்லாம மரம் இல்ல, குடும்பம் இல்லாம சமூகம் இல்ல. குடும்பங்கிற சிறிய அமைப்புல இருந்துதான் சமூகங்கிற பரந்த அமைப்பு சொல்லிட்டு இந்த எதிரணியினருக்கு தெரியாம புரியல. நாங்க தான் சமூகத்துக்கு பிரேஸ் பட்டம் போட்டோம். நாங்க தானே. நம்ம பண்பாடுங்கிறது இயற்கை வழிபாட்டுல இருக்கு, நல்ல விருந்து கொடுக்கறதுல இருக்கு. காதலுக்கு வீரத்துக்கு பேர் பெற்ற பண்பாடியா நம்ம பண்பாடு. இந்த பண்பாட்டை எல்லாம் வளர்ப்பது குடும்பம் தானே நடுவர்களே. சமூகம் என்னைக்கு இதெல்லாம் வளர்த்துச்சு? அது முடியத்தை வளர்த்துக்கிட்டு தெரியுது. எல்லா வளத்தையும் கொடுத்த சூரியனுக்கு நன்றி செலுத்த குடும்ப உறவுகளோட பொங்கல் வைத்து வழிபடுறான் உழவன் காலங்காலமா. இது நம்ம குடும்ப பண்பாடு இல்லையா? நல்லா விருந்து வைத்து உறவுகளை வழி அனுப்பிய பண்பாடு காலங்காலமா குடும்பத்திலிருந்து தானையா வருது. முன்னாடி எல்லாம் இரவு வீட்டு கதவை மூடுவதற்கு முன்னாடி சாப்பிடுறவங்க யாரு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தலைவி கேட்டுட்டு தான் வீட்டை என்ன செய்வாங்களாம், கதவை அடைப்பாங்களாம். இது குடும்ப பண்பாடு இல்லையா நடுவர் அவர்களே? என் எதிரணி சகோதரி சொன்னாங்க, எங்க அம்மா என்னை வெளியிலே விடாம அப்படி வீட்டுல பொத்தி வச்சிருந்தாங்க. அப்படி பிரியாஸ்ரீ. இந்த சீர்கட்ட சமூகத்துல எச்சரிக்கையா இருந்துதான் நாங்க சொல்றோம். நாங்க வார்னிங் கொடுக்கிறோம். அஞ்ச வேண்டியவற்றுக்கு அஞ்சாமல் இருப்பது அறியாமை என வள்ளுவர் சொன்னது உங்களுக்கு தெரியல நினைக்கிறேன். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. அதுக்கப்புறம் சுனிதா வில்லியம்ஸ் ஜோதிமலர் பற்றி நம்ம பாத்திமா மிஸ் சொன்னாங்க. அவங்களையெல்லாம் உருவாக்குனது யாரு? எங்க குடும்பம் தானே. நீங்க கை தட்டுவீங்க, அவங்க கஷ்டப்படுவாங்க. என்ன இதெல்லாம் தெரியும். சமூகம் தான் பண்பாட்டை வளர்க்கிறது என்று பேசும் எதிரணியினருக்கு சவுக்கடி கொடுக்கறது மாதிரி திருத்தணி நிகழ்வு நடந்துச்சியா? திருத்தணியில ஒரு நிகழ்வு நடந்துச்சு. ரத்தத்தையே உரைய செஞ்சது. டிசம்பர் 27 சூரஜ் என்ற ஒரிசா பையனை திருத்தணியில கொடூரம் பண்ணி சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணின அந்த பையன்களை உருவாக்குறது இந்த சமூகம் தானையா?
சமூகத்துல பண்பாடு எந்த அளவுக்கு வளர்ந்திருக்குன்னு பாருங்க. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று சொன்னது போக தமிழன் என்று சொல்லடா தள்ளாடாமல் நில்லடா அப்படின்னு சொல்லிட்டு தமிழனோட பண்பாட்டை சீரழித்த சமூகம் தானையா. அருமை அருமை. அன்பமே குடும்பமே குடும்பமே என்று சொல்லி நல்ல தீர்ப்பை நல்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அற்புதம் அற்புதம். ஒரு தமிழாசிரியர் எப்படி பேசணுமோ அப்படி பேசுறீங்க. வாங்க வடிவேல். அந்த வைகை புயல் வடிவேலுக்கு கூட இவ்வளவு வரவேற்பு இருக்காது போல. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே. யாமறிந்த மொழிகளில் எல்லாம் சிறந்த மொழி தமிழ் மொழியாம். ஏன் சிறந்த மொழி என்று சொல்கிறேன் என்றால், பிறந்து சிறந்த மொழிகள் உண்டு, ஆனால் சிறந்தே பிறந்த மொழிகள் தமிழ் மொழி. அப்படிப்பட்ட தமிழ் மொழியில் வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன் ஐயா. தொடங்குங்கய்யா. இந்த பள்ளிக்கூடத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் பள்ளியின் தலைவர் அவர்களை வணங்கி அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய முதல்வர் உள்ளிட்ட அனைத்து ஆசிரியர்களையும் எதிர்கால இந்தியாவாக ஜொலிக்க போகின்ற என் உயிரிலும் மேலான என் மாணவ கண்மணிகளை இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தி மற்ற வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது பொங்கல் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகின்றேன் ஐயா. ஐயா, நீங்களும் கருப்பு, நானும் கருப்பு. ஏன் அளவுக்கு நீங்க கருப்பு இல்ல, அதுல எல்லாம் நீங்க போட்டி போட முடியாது. இதை ஏன் ஐயா, தமிழர் பண்பாடு என்னன்னா கருப்பு தான் அழகு, காரம் தான் ருசி. இவ்வளவு நேரம் நம்ம எதிரணி வந்து உங்களை ரொம்ப ஐஸ் வச்சாங்க. அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நமக்கு தான் தீர்ப்பு சொல்லுவாங்கன்னு. ஆனா நீங்கள் நானும் இருவருமே கருப்பு, ஆனால் 2 பேர் மனமுமே வெள்ளை என்பதால் கண்டிப்பாக எங்களுக்கு தான் தீர்ப்பு சொல்வீர்கள் என்று எனக்கு ஆணித்தரமாக நம்பிக்கை இருக்கிறது. நடுவர் அவர்களே, நீங்க சொல்றதுக்கு பேர் ஐஸ் இல்ல, இது ஐஸ் இல்ல. சரி ஐயா, காலையில நிகழ்ச்சி தொடங்கின உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஆசிரியர்கள் எல்லாமே கும்மி கொட்டினாங்க. ரொம்ப அற்புதமா அருமையா இருந்தது. இந்த கும்மியை யாராவது வீட்டுக்குள்ள கொட்ட முடியுமாங்கயா? கொட்ட முடியாது. 2 பேர் இருந்துட்டு வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள கொட்டிட்டு இருந்தா யாரு பாத்துக்கிட்டு இருப்பாங்கயா? புருஷன் தலையில வேணா கொட்டலாம், கும்மி கொட்ட முடியாது. இங்கே அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கும்மி கொட்டும் பொழுது இங்கு மகிழ்ச்சி நிலவுகிறது ஐயா. இது சமூகத்தினால் தான் ஐயா. இது எதிரணிக்கு தெரியாதா? இந்த மகிழ்ச்சி வீட்டுக்குள்ள கிடைக்குமா? நான் ஏதோ நம்ம கருத்துக்களை சொல்லிட்டு போயிருவோம் அப்படின்னு தான் வந்தேன். ஆனா சும்மா இருந்தாலும் சொரிஞ்சு விட்டது மாதிரி என் குடும்பத்தை எல்லாத்தையுமே இழுத்துட்டாங்கயா. கண்டிப்பா நான் வந்து பதில் சொல்லி ஆகணும். 2 பயல்களை இழுத்துட்டாங்க, உங்க வீட்டுக்காரம்மா பத்தி பேசிட்டாங்க, இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க வச்சிருக்கிற ரிங்டோனை பத்தி பேசிட்டாங்கயா. ஐயா, எதிரணி வந்து இது வரைக்கும் இப்ப நான் எங்க அணியை வந்து என்ன சொன்னாங்கன்னா, எல்லாம் அழுது போய் கண்ணீரை தொடச்சிட்டு இருக்காங்க, வேர்வையா அது கண்ணீரான்னு தெரியலன்னு சொன்னாங்க. சரி, யாராவது உங்களை இந்த அணியில சாப்பிட்டீங்களான்னு யாராவது கேட்டாங்களையா? கேட்கல. இந்த தங்கச்சி கேட்டுச்சு. நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா, பசியோட இருப்பீங்களே என்ற அந்த ஒரு ஏக்கத்துல தாங்க எங்களுக்கு கண்ணீர் வருது. ஆஹா, உங்களை சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதுதான் பண்பாடு, அது சமூகத்துல இருந்து தாங்கயா வரும். ஒருவேளை நம்மளை விட்டுட்டு சாப்பிட்டானேன்னு கண்ணீர் விட்டீங்களோன்னு பார்த்தேன். இல்லைங்கய்யா, நீங்க சாப்பிடல என்றுதான் கண்ணீர் விட்டீங்க. நம்ம எதிரணி சொன்னாங்க, வாழ்க்கையில் முதல் பள்ளி குடும்பம் என்றார்கள், அதில் தான் பண்பாடு வளர்கிறது என்றார்கள். முதல் பள்ளி குடும்பம் என்றால் எதற்கு டாடி கூட இல்ல, டேட் மேம் இதெல்லாம் பண்பாட்டுல வருதுங்களாயா? எடுத்தோன்னு எந்த வீட்லயும் போய் பாருங்க, டாடி கூப்பிடுறேவா, மம்மி கூப்பிடுறேவா அப்படின்னு தான் கூப்பிடுறாங்களே தவிர அப்பா அல்லது அம்மா என்று அழையுங்கள் என்று யாரும் எந்த குடும்பத்திலும் சொல்லவில்லை ஐயா. புள்ள பிறந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அப்பா போய் டாடிய பாரு, அதைய பாரு, அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. அதாவது ஒரு பூச்சி மாதிரி கண்ணாடி டப்பாக்குள்ள இருக்கான்னு சொன்னாங்க. ஆனா அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு.
உங்க 3 பேரையும் பூச்சின்ட்டாங்க. பூச்சின்ட்டாங்களையா? நீங்க அதுக்கு பதில் சொல்லித்தான். அந்த பூச்சிக்கு உண்மை தெரியாம எதிரணி இருக்காங்க. பூச்சிகள் இல்லை என்றால் மகரந்த சேர்க்கை நடக்காது. மகரந்த சேர்க்கை நடக்கவென்றால் காய்கள் உருவாகாது. மகரந்த சேர்க்கை நடக்கவென்றால் கனிகள் உருவாகாது. இந்த உலகத்தை காத்துக் கொண்டிருக்கிறது பூச்சி இனம் தான்யா. பூச்சி இனம் இல்லை என்றால் நமக்கு உணவு எங்கேயும் கிடைக்கும்? எப்படி சயின்ஸ் வாத்தியார் ப்ரூவ் பண்ணாரு? கைதட்டு நல்லா. ஐயா, குடும்பம் தான் பொங்கல் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிரணி சொன்னாங்க, தமிழம்மா சொன்னாங்க. ஆமா ஆமா. இப்ப உங்களை கூட கூப்பிட்டாங்க, நீங்க பொங்கல் வைப்பீங்களா வைக்க மாட்டீங்களான்னு கூட கேட்டாங்க. எங்க கொண்டாடுவீங்கன்னு வேற கேட்டாங்க. இப்ப குடும்பத்துல பொங்கல் வச்சு அவங்களே சாப்பிட்டுக்கிறாங்க. யாருக்கும் கொடுப்பாங்களா என்னன்னு கூட தெரியாது. ஆனா நம்ம சமூகத்துல பொங்கல் வச்சு எத்தனை பேர் பொங்கலை சாப்பிட்டாங்களையா? இதுதான் சமுதாய பண்பாடு. இதுக்கு மேல என்ன சமூக பண்பாடு? இதுதானங்கய்யா. வளர்க்கறது சமூகம் தானே. அதானங்கய்யா. சும்மா இருந்தவனை சொரிஞ்சு விட்டுட்டு இப்ப நம்ம பதில் தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம எதிரணி. வந்த 3 பேருமே சொரிஞ்சிட்டாங்க போல இருக்கு. இப்ப எங்களை அழுதுன்னு சொன்னாங்க, இப்ப அவரே அழுதுகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க காளீஸ்வரி மிஸ் சொன்னாங்க, என்னோட ரிங்டோன்ல ஒரு நாளும் முனை மறுவாத இனிதான் வரும் வேண்டும், உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும், நிலையோடு இமை போலே நிலகாத நிலை வேண்டும், இணையாலும் எஜமானே இணையாலும் எஜமானே. நல்ல ஒரு பாட்டுங்கயா. நல்லா ரிங்டோன் வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், இந்த ரிங்டோனை நீங்க வச்சிருக்கீங்களா உங்க வீட்டுக்காரம்மா வச்சிருக்காங்க? ஐயா, நான் தான் ஐயா வச்சிருக்கேன். உங்களை ஆள்ற எஜமான் உங்க வீட்டுக்காரம்மா. நான் அந்த கொடுமையை சொல்றேங்கய்யா, வீட்டுக்காரம்மா தான் என்ன செய்தி தெரியணும். ஆமாங்கய்யா. இவங்க அவங்க சொல்றாங்கல்ல இந்த மாதிரி காதல் வச்சிருக்காங்க அப்படின்னு. நானும் என் பிள்ளை 2 பேரும் முத்தத்துல கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தோம்ங்கய்யா. வீட்டுக்குள்ள இருந்து ஒரு அழைப்பு வருதுங்கய்யா, டேய் எல்லாரும் சாப்பிட வாங்கடா அப்படின்னு கூப்பிடுறாங்க. எங்க உங்க வீட்டுக்காரம்மா? வீட்டுக்காரம்மா. சரி. நான் என் பிள்ளை 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்கேன். சரி. சாப்பிட வாங்கடா அப்படின்னு. நான் ஒருத்தன் சும்மா இருக்காம வாய் கொடுத்து போய் என்னையம்மா சேர்த்து கூப்பிட்டு உங்களை தனியா கூப்பிடுறாங்க, வாங்க உள்ள அப்படின்ற மாதிரி கூப்பிட்டாங்க. உங்களை என்னது சொல்லியிருக்காங்கல்ல, உனக்கு வேற தனியா சொல்லுவாங்களா? தனியா சொல்லுவாங்களா அப்படின்னு எங்க வீட்டுல சொல்லுவாங்க. இதாங்க எங்க வீட்டுல நடக்கிற அந்த பண்பாடு. இது தெரியாம எதிரணி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வீட்டுக்குள்ளேயே தான் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்றாங்க. ஜல்லிக்கட்டு பத்திலாம் பேசினாங்க. வீட்டுக்குள்ளே இருந்தா காலை வீட்டுக்குள்ளே இருந்ததுன்னா யாரும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. அது சமூகத்தில் அதை பழக்க விட்டால் தான் அது கால் ஜல்லிக்கட்டு மாடே என்று நமக்கு தெரிய வருங்கய்யா. நம்ம எதிரணி தலைவி நம்ம சொன்னாங்க, தமிழம்மா சொன்னாங்க, திருத்தணி சம்பவத்தை ஒரு சவுக்கடின்னு சொன்னாங்க. வீட்டிலேயே அந்த சவுக்கை எடுத்து அந்த பையனை 4 போடு போட்டு இருந்தால் இந்த திருத்தணி சம்பவமே நடந்திருக்காது இல்லையா? தூக்க மாட்டாங்கல்ல, நடந்திருக்காது இல்லையா? நீங்க தப்பு பண்ணிட்டு சமூகத்துக்கு விருந்தோம்பல் சொன்னாங்க. பாட்டி எல்லாம் வீட்டுல இருக்காங்க, அவங்க பண்பாடு சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. இப்ப யாருங்க பாட்டியை வீட்டுல வச்சிருக்கிறது? எல்லாருமே அனாதை இல்லத்துல சேர்த்து விட்டுட்டாங்கய்யா. அங்க எங்க இருக்கும்? முன்னர் காலத்துல எல்லாம் உடையாத மனமும் உடைந்த வீடுகளோடும் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தார்கள் ஐயா. இன்றைக்கு உடையாத வீடு இருக்கிறது, உடைந்த மனங்கள் தான் வீட்டில் இருக்கிறதே தவிர நல்ல மனங்கள் இல்லைங்கய்யா. இங்க எப்படி நமக்கு உண்மை குடும்பம் எப்படி பண்பாட வளர்க்கும் அப்படிங்கிறது. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற பட்டிமன்ற தலைப்பு பண்பாடு வளர்வது சமூகத்தில வெளியிலான். இப்ப நம்ம எங்கேயா பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்கோம்? சமூகத்துல தான் நடத்திட்டு இருக்கோம். ஏன் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து அந்த 3 பேர் உட்கார்ந்து பேச வேண்டியதானே? வீட்டுக்குள்ள இவங்க மட்டும்தான் பேசுவாரு, மாப்பிள்ளை கீழே உட்கார்ந்து ஆன்னு கேட்பாரு. வேற வழியே இல்லைன்னு உட்கார்ந்து கேட்டுட்டு இருப்பாருங்க. சோறு கிடைக்காதுல. ஆமா ஆமா. தனது தாயை இழந்து தந்தையை இழந்து ஒரு குடும்பத்தில் தாயையும் இழந்து தந்தையும் இழந்து இந்த சமுதாயத்தில் உலக போற்றும் ஒரு சூப்பர் ஸ்டாராக பெருமை மிகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்றைக்கு உலகம் போற்றும் சூப்பர் ஸ்டாராக வளர்ந்திருக்கிறார் என்றால் குடும்பம் இல்ல காரணங்களையா, சமூகம் தந்த ஊக்கமும் அந்த பண்பாடும் தாங்க இவ்வளவு தூரம் அவரை வளர்த்து விட்டுருக்கு. நம்ம ஐயா அப்துல் கலாம் அவர்களுமே என்ன அப்படின்னா வீடா பேப்பர் போட்டு தான் அந்த படிப்பை தொடங்கினாரு. இந்த சமூகம் அவங்களுக்கு ஊக்கம் கொடுத்ததுனாலதான் அவர் இன்னைக்கு உலகம் மிரளும் ஏவுகணை தந்து நமக்கு குடியரசுத் தலைவராகவும் இருந்து சென்று விட்டுக்கிறார் ஐயா. இது எதிரணிக்கு தெரியுமா தெரியாதான்றது எனக்கு தெரியல.
நிறைவு செய்தி. இப்போலாம் முன்னர் காலங்கள்ல எல்லாம் இந்த திண்ணையை கட்டி வச்சிருப்பாங்க ஒவ்வொரு வீட்லையும். வழிபோக்கர்கள் வந்து அங்க தங்கி சாப்பிட்டு இருந்து அல்லது ஓய்வெடுத்து போகணும் அப்படிங்கறதுக்காக வச்சிருப்பாங்கயா. இப்ப எந்த வீட்டுல இங்க அந்த திண்ணை இருக்கு? பார்த்தோம்னா ஒரு பெரிய கேட்டை போட்டு வச்சிருக்காங்க. அப்படி அந்த கேட்டுக்கு வெளியில என்ன உள்ள என்ன நடக்குதுன்னே கூட நமக்கு தெரியாதுங்கய்யா. சீன மதிச்சு ஒரு மாதிரி இருக்குங்க. கேட்டை தாண்டி நம்ம என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. இப்படித்தான் இந்த காலத்துல இங்க இருக்கு. நிறைவாக ஒன்றை சொல்றீங்கய்யா, ஒரு திரைப்படம் வருங்கய்யா. அதுல நம்ம சிவாஜி கணேசன் தான் நடிச்சிருப்பாரு. சரி. வெள்ளைக்காரர்களை வெளியேற்றுறதுக்காக ஒரு வசனம் பேசியிருப்பாரு. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, யாருக்கு கொடுக்க வேண்டும் வரி, உனக்கேன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி, எங்களோட வயலுக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, அங்கு கலனிவாழ் உழவர்களுக்கு கஞ்சி கமலை களையம் சுமந்தாயா, மாவனா மச்சானா மானங்கட்டவனே யாரை பார்த்து கேட்கிறாய் வரி என்று நன்றாக தமிழர் அந்த தமிழ் மொழியில் அழகாக எடுத்திருப்பார். வீரபாண்டிய கட்டபொம்மன் தமிழர் வீரத்தினுடன் அறத்துடன் வாழ்ந்தவர்கள் என்பதை பறைசாற்றுவதுதான் அந்த வசனங்களையா. உண்மையிலேயே வீரபாண்டி கட்டபொம்மன் திருநெல்வேலிக்காரர். வீரபாண்டிய கட்டபொம்மன் திருநெல்வேலிக்காரர். அவர் பேசியிருந்தா எப்படியா இருந்திருக்கும்? ஏலே நாத்து நட்டாயாலே, களை பறிச்சியாலே, ஏலே வெள்ளக்கார பயலுகளா, ஆக்கங்கட்ட கூவைகளா, எதுக்குல கேக்குறிய வழி, யார்கிட்ட கேக்குறிய, தொலைச்சு படம்ல தொலைச்சு. இத அப்படியே சிவாஜி கணேசன் படத்துல பேசியிருந்தாருன்னா படம் ஓடி இருக்குமாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு மரியாதையே போயிருக்கும். ஆனால் இந்த சமூகம் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்று இருக்கிறார் என்றதை உணர்த்தியது இந்த சமூகம் தான் தவிர குடும்பம் இல்லைங்கய்யா. நிறைவா ஒன்று சொல்லியிருக்கீங்க, சொல்லிக்கிறீங்க. ஒரு பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை, நாம் பண்போடு வாழ்ந்திருந்தால் பாவமும் இல்லை. சிறகில்லாமல் தள்ளாடும் செல்ல கிளிகள், என் கண்ணோரம் இப்போது கண்ணீர் துளிகள். ஒரு பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை, நாம் பண்போடு வாழ்ந்திருந்தால் பாவமும் இல்லை. பண்பாடு இல்லை என்றால் பாரதமே இல்லை என்று சொல்லியிருக்காங்கய்யா. குடும்பமே இல்லை என்று எங்கேயும் பாடலைங்கய்யா. இறுதியாக ஒன்று நடுவருக்கு பெர்மிஷனோட நான் இறுதியாக ஒன்று சொல்லிக்கிறேன். குடும்பம்ங்கிறது என்ன அப்படின்னா சமூகத்தை சார்ந்துதான் இருக்கணுங்கய்யா. குடும்பம் சமூகத்தை சார்ந்து இல்லை என்றால் தனித்து விடப்படுவீர்கள் என்று நான் எதிரணியை எச்சரிக்கிறேன். விக்ரம் லேண்டரை போல நீங்கள் தனியாகத்தான் இருக்கும், தொடர்பு இல்லாமல் இருக்க வேண்டும். விக்ரம் லேண்டர் தெரியுங்களா உங்களுக்குலாம்? தொடர்பே இல்லாம நிலவுக்கு போய் அது என்ன ஆயிடுச்சு, அப்படியே இருந்துருச்சு. அதே மாதிரி சமூகம் இல்லை என்றால் குடும்பம் தனித்து விடப்படும் என்பதை ஆணித்தரமாக சொல்லி நல்லதொரு தீர்ப்பை வழங்க காத்திருக்கின்ற எங்கள் நீதி சக்கரவர்த்தி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. போதுமான நேரம் இல்லை, நம்ம அடிக்கடி சந்திக்க போறோம். அதனால இதுவரை தமிழகத்தில் எங்கேயுமே நடக்காத ஒரு பட்டிமன்றம் இன்னைக்கு இங்கே நடந்திருக்கு. இதுக்கு தீர்ப்பே கிடையாது. இன்னைக்கு தீர்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த தீர்ப்பு நமக்கு பொங்கல் விழாலாம் முடிஞ்சு திரும்ப சந்திக்கும் போது உங்களை எல்லாம் உட்கார வச்சு நான் தீர்ப்பு சொல்றேன் அப்படின்னு சொன்னா சந்தோஷப்படுவீங்களா, வருத்தப்படுவீங்க? வருத்தப்படுவீங்க. தீர்ப்பு சொல்லியே ஆகணும். அப்ப காலம் தாமதமாகிறதுக்கு நான் காரணம் இல்லை. நான் முதல் பட்டிமன்றத்துக்கு வர்றேன். முதல் பட்டிமன்றத்துக்கான தீர்ப்பு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, மாற்றம் ஒன்றே மாறாதது. மாற்றம் ஒன்றே மாறாதது. சுவாமி விவேகானந்தர் அவர் ஆண்டவன் கிட்ட ஒரு பிரார்த்தனை வைத்தார். ஆண்டவா, இந்த உலகத்தில் உள்ள என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத மாற்றங்களை மாற்றுவதற்கான சக்தியை எனக்கு கொடு. என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத மாற்றங்களை மாற்றுகின்ற சக்தியை எனக்கு கொடு. ஒன்று. அப்படி என்னால் மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தியை எனக்கு கொடு. மாற்ற முடிஞ்சா நான் மாத்துறேன், அந்த சக்தியை கொடு. மாற்ற முடியலைன்னா அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற சக்தியை எனக்கு கொடு. இப்ப நமக்கு இது வேணும், எல்லாருக்குமே இந்த சக்தி வேணும்.
எதெல்லாம் நம்மளால ஏத்துக்கிற முடியலையோ அதை மாற்ற முயற்சி பண்ணணும். அப்படி மாற்ற முடியலைன்னா அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற சக்தி நமக்கு வேணும். இப்ப நம்ம தமிழர்களுக்கு பண்பாடுன்னு சொன்னா, தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவர்க்கொரு குணம் உண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், நன்றி அன்பே அவனது வழியாகும். இப்ப இந்த வாசகத்தில் சொல்லி இருக்கிறது மொழியும் அன்பும். இப்ப பண்பாடுன்னு நம்ம ரொம்ப பேச வேண்டியதில்லை. எல்லாருமே ஒரு விஷயத்துல வருத்தப்பட்டாங்க. என்ன வருத்தப்பட்டாங்க தெரியுமா? இப்ப வீட்டுகளுக்கெல்லாம் வெளியில எவனும் திண்ணையே வைக்கிறது இல்ல, கேட்டு போட்டு மூடிடுறாங்கன்னு ஒரு செய்தி சொன்னாங்க. நான் யோசிச்சு பார்க்கிறேன், இப்பெல்லாம் திண்ணை வச்சா, அப்படி திண்ணைய வெளியில இருந்தா குடிச்சுட்டு அங்கேதான் வந்து படுப்பாங்க, வாந்தி எடுப்பாங்க. வீட்டுக்காரவங்க அந்த திண்ணையை கழுவுறது தினம் ஒரு வேலையா போயிடும். ஏன்னா 4 நாய் ஒரு இடத்துல படுத்துருந்துச்சு. ஒரு ஆளு குடிச்சிட்டு போய் அந்த நாய்கிட்ட படுத்தான். அந்த 4 நாய் எந்திரிச்சிட்டு சொல்லிச்சு, ஒழுங்கா அந்த பக்கம் போயிடுறான்னு. அவன் சொன்னா, ஏன் நாய்களா என்னை பக்கத்துல படுக்க விட மாட்டேங்கிறிய, நான் உங்ககிட்ட தான் படுப்பேன்னா. அதுல ஒரு நாய் சொல்லுச்சு, நாய் நீ வந்து குடிச்சிட்டு என்கிட்ட வந்து படுக்கிற, உன் பொண்டாட்டி உன்னைய காணும்னு தேடி வர்றவ குடிச்ச உன்னைய விட்டுட்டு குடிகார நாயை எந்திரின்னு எங்களை திட்டுறா, குடிக்கிறது நீ, திட்டு வாங்கிறது நானான்னு சொல்லி அந்த குடிகாரன் நாய்களுக்கே கெட்ட பேர் வாங்கி கொடுக்கிறான்னு நாய் வருத்தப்படுது. ஆனா அந்த குடிக்கிற ஆளுங்க வருத்தப்படல. இப்ப திண்ணை வச்சா இந்த பிரச்சனை இருக்கு. இந்த விருந்தோம்பலை பத்தி சொன்னீங்க. முன்னாடிலாம் கல்யாண வீட்டுல பந்தி நடக்கும். அப்ப யாரு தெரியுமா முதல்ல உட்காருவா? யாரு தெரியுமா? ஆம்பளைங்க தான் முதல் பந்தியில உட்காருவாங்க. ஒரு பொம்பளை கூட பந்தியில உட்காராது அந்த காலத்துல. இப்ப இல்ல. அந்த காலத்துல கல்யாண பந்திகள்ல ஊர் விருந்துல ஆண்கள் தான் முதல்ல சாப்பிடுவாங்க. பெண்கள் யாரு கிட்ட கூட வரமாட்டாங்க. இப்ப இது பண்பாடு மாறிடுச்சுன்னு பேசுறோம்ல. ஆனா இப்ப ஆம்பளையில முன்னாடி விட்டுட்டோம்னு வச்சுக்கோ, பொம்பளைக்கு மிச்சம் இருக்கான்னு கூட பார்க்க மாட்டேன், எல்லாத்தையும் அவனே காலி பண்ணிட்டு போயிடும். இப்ப இந்த மாற்றத்தை நம்ம ஏத்துக்கிறதா வேணாமா? சுடிதார்னு ஒண்ணு வந்துச்சு. அது வந்தப்ப இந்த யாராவது ஒருத்தர் சுடிதாரை போட்டா வீட்டில் இருக்கிற பெருசுக பூரா, குறிப்பா பொம்பளைய ட்ரெஸ் போட்டிருக்கா பாரு, ட்ரெஸ் கரகாட்டக்காரி மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த சுடிதார் தான் சேலையை விட பாதுகாப்பான உடைங்கிறத இப்ப எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. மாற்றம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகத்தான் இருக்கிறது. இந்த மாற்றத்தை நாம குறைஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியாது. அதனால முதல் பட்டிமன்றத்துக்கு தீர்ப்பு, மாற்றம் தளர்வதல்ல, அதுவும் வளர்வதுதான் என்று சொல்லி பண்பாடு வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நான் தீர்ப்பா சொல்றேன். இப்ப இந்த பண்பாடு வளர்றதுக்கு யாரு காரணம்? இப்ப வீட்டுக்கு விருந்தாளி வந்தா என்ன சொல்லுவாங்க? காக்கா கத்தும்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்களா? வீட்டுக்கு விருந்தாளி வந்தா காக்கா கத்தும் சொல்லுவாங்கல்ல தங்கச்சி. ஆனா வீட்டுக்கு விருந்தாளி வந்தா காக்கா கத்தும். வீட்டில் இருக்கிற கோழியும் சேவலும் கதறும். விருந்தாளி வந்தா காக்கா கத்தும் சந்தோஷத்துல, கோழியும் சேவலும் கதறும். நம்மளை சோழியை முடிக்க போறாங்க, விருந்தாளிக்கு நம்மளை உணவா போட போறாங்க. ஒரு சின்ன சம்பவத்துல ஒருத்தருக்கு வருத்தம் இருக்கு, இன்னொருத்தருக்கு சந்தோஷம் இருக்கு. வாழ்க்கையிலையும் அப்படித்தான். எல்லா சம்பவங்களும் எல்லாருக்கும் மகிழ்ச்சியை கொடுத்துறாங்க. இந்த பந்தின்னு ஒண்ணு இப்ப எனக்கு ஒரு செய்தி ஞாபகத்துக்கு வருது. நான் ஒரு கல்யாண பந்தியில போய் சாப்பிட்டேன். அப்ப 3 லேடிஸ் அங்க நின்னாங்க. பத்தி நல்லா பேசுறாங்க அப்படி சொல்லிட்டே இருந்த அந்த தங்கச்சி அப்புறமா சொல்லுச்சு, அவரெல்லாம் நம்ம நிற்கும் போது உட்கார்ந்து சாப்பிட மாட்டாரு, அவர் என்ன சோறு திங்கிறதுக்கா வந்திருக்காரு?
அவர் அப்படியெல்லாம் நம்மளை நிக்க வச்சு சாப்பிட மாட்டாருன்னா இப்ப நான் உட்கார்ந்து இருப்பேன்னா எந்திரிப்பேன். என்ன செஞ்சு ஆகணும்? எந்திரிச்சுதான் ஆகணும். இந்த சமூகம் என்னையோ ஒழுங்கா ஒரு இடத்துல உட்கார்ந்து சாப்பிடப்படல. அதனால பண்பாட்டை வளர்ப்பது சமூகம் இல்லை அப்படின்னு என்னால சொல்லிட முடியாது, சொல்ல முடியாது. நான் அந்த தம்பி சொன்ன விஷயத்துக்கு முடிச்சிடுறேன். அந்த சூரஜா அவன் பேரு, ட்ரெயின்ல வெட்டினாங்கல்ல 3 பேர், சூரஜ். அவனை வெட்டினதுக்கு யாரு காரணம்? சமூகமா? அந்த ஒத்த பிள்ளையவே வளர்க்க முடியலையே, இவன் எப்படி சமூகமா செயல்பட முடியும்? இப்ப நான் பட்டிமன்ற தலைப்பையே மாத்துறேன். பண்பாட்டை வளர்ப்பது குடும்பமா சமூகமா அப்படிங்கிறது தலைப்பு இல்லை. பண்பாட்டை வளர்க்க வேண்டிய பொறுப்பு குடும்பத்துக்கா சமூகமா? சமூகத்துக்கான்னு கேட்டா, சமூகம் என்பது பரந்த பகுதி. இந்த பரந்த பகுதியை நிர்வகிப்பதும் வழிகாட்டுவதும் அவ்வளவு எளிதல்ல. ஆனா வீட்டில் 1 2 பிள்ளைய இருக்கு, அதை சீர்படுத்த வேண்டிய பொறுப்பு கடமை குடும்பத்துக்கே இருக்கு. அதனால நம்ம சமூகத்து மேல பழி போடல, சமூகம் காரணம் இல்லைன்னு சொல்லல. இந்த கடமையை தவற விடுவது குடும்பம். இந்த குடும்பம் அந்த ஒத்த பிள்ளைய 2 பிள்ளைய சரியா வளர்த்துச்சுன்னா இந்த சமூகம் மிக சிறப்பாக இருக்கும், பண்பாடு வளரும். எனவே பண்பாடு சீர்கெடுவதற்கு குடும்பமே காரணம். நான் தலைப்பையே மாத்துறேன். வளர்ப்பது யாருன்னு நான் வரல, அது கெட்டு போச்சுன்னு நம்ம முடிவு பண்ணா, அப்படி கெட்டு போகாம பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் தாய் தந்தைக்கும் அவர்கள் பெற்ற அந்த செல்ல குழந்தைகளுக்கும் தான் இருக்கிறது. எனவே இந்த சமூகம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால், பண்பாடு தளராமல் இருக்க வேண்டுமானால், ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தந்தையும் ஒவ்வொரு குழந்தையும் அக்கறையோடு செயல்பட வேண்டும், பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தீர்ப்பாக சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை தந்த சேர்மன், முதல்வர், இருபால் ஆசிரியர் பெருமக்கள், செவி கொடுத்த மாணவ கண்மணிகள், புகைப்பட கலைஞர்கள், வீடியோ பதிவு பண்ற தம்பி, பத்திரிகை நிருபர்கள், இந்த விழா சிறப்பாக நடைபெற உதவிய ஓட்டுநர்கள், உதவியாளர்கள் என அத்துணை பேருக்கும் நன்றியை சொல்லி, பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், உங்கள் வீட்டிலே மகிழ்ச்சி பொங்கட்டும், ஆனந்தம் பொங்கட்டும், செல்வம் பொங்கட்டும் என்று சொல்லி உங்களை வணங்கி வாழ்த்தி அன்போடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். பானை தூக்கிட்டு ஆர்டரெல்லாம் என்னென்னு கரெக்டாக பண்ணிட்டு டெய்லி ஏன் ஒரு டான்ஸ் இருந்தாங்களா? சொன்னேன்
சொல்லியிருக்கு